மாணவர்களோட பார்வையில ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எங்களை பொறுத்தளவுக்கு ஹீரோவாதாயா இருக்கிறாங்க. முதல்ல ஒண்ணு நான் கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல யாரும்? இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் எப்படி பாக்குறாங்க? எல்லாரும் சொன்னாங்க ஹீரோவா பாக்குறேன், வில்லனா பாக்குறேன், காமெடியனா பாக்குறேன்னு. ஆனா யாராவது சொன்னீங்களா நான் 2 கண்ணால தான் பாக்குறேன்னு? இன்னொன்னு, நீயாவது கண்ணால பாக்குறன்ற இந்த 3 தலைப்பு ஹீரோவாவும் பார்க்கல, வில்லனாவும் பார்க்கல, காமெடியனாவும் பார்க்கல. ஏன் தெரியுமா? சில பேர் இவங்களை பார்க்கிறதே இல்லை. ஒரு திரைப்படத்துல முக்கிய பங்கு வகிப்பவர்களையே நம்ம ஹீரோன்னு சொல்றோம். திரும்பி வராத வாழ்க்கையில காலம் பொன் போன்றதல்லவா, அந்த வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிப்பவர்களே நம்ம ஹீரோன்னு சொல்லாம ஜீரோ நாங்க ஐயா சொல்றது. அம்மா, திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ கூட ஒரு சில இயக்குனர்கள், ஒரு சில ஹீரோக்கள் வேண்டுமானால் கதைவசனம் எழுதலாம். பெரும்பாலான ஹீரோக்கள் அடுத்தவர்கள் எழுதி கொடுக்கும் கதைவசனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனத்தை பேசிதான் அவர்கள் ஹீரோ என்று சொல்லும் போது, ஆசிரியன் என்பவன் அடுத்தவர்களுக்கு ஒரு தலைமுறைக்கல்ல, தலைமுறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவன், அவன் தான் ஆசிரியர். ஐயா, அப்படிதாங்க ஐயா ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஹீரோவா நினைச்சங்காட்டிதான் இன்னைக்கு ஒருத்தர் சாதனை படைச்சு சிகரத்தை தொட்டுட்டு இருக்காருயா, சிகரத்தை தொட்டுட்டு இருக்காரு. யார் தெரியுமா? கோவை மாவட்டத்தை சேர்ந்த, குறிப்பா அரசு பள்ளியில படிச்ச, சமீப காலத்துல விண்வெளி துறையில ஆராய்ச்சி செய்து நிலவுல நீர் இருக்குன்னு சொன்னாரே நம்ம மயில்சாமி அண்ணாதுரை, அவங்க தாங்க ஐயா. அவங்க கிட்ட மாணவ மாணவிகள்லாம் ஒரு பேட்டி நடத்தினாங்க. அப்போ ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், ஐயா ஒவ்வொரு திரைப்படத்திலையும் கதாநாயகன் சொல்லுவாங்க எங்க வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருக்கா பொண்ணு இருக்கான்னு, அது போல உங்க வெற்றிக்கு பின்னால யாரு இருக்கா யாரு? மன்னிக்கணும், திரைப்பட கதாநாயகன் மட்டும் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்று சொல்லவில்லை. வாழ்க்கையில் வென்றவர்கள், நின்றவர்கள், தனித்து நின்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பலரும் தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய கண்ணுக்கு திரைப்படம் மட்டும்தான் தெரிகிறது. திரையில் இருப்பதை மட்டும் பார்க்க கூடாது, தரையில் இருப்பதையும் பார்க்க வேண்டும். திரை என்பது கற்பனை, தரை என்பது மட்டுமே நிஜம். அப்படிதாங்க ஐயா. அவங்க கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு, என் வறுமை தம்பி, நானும் உன்னை போல வறுமையான குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். அந்த வறுமையையும் பொருட்படுத்தாம என்ன பள்ளிக்கு அனுப்புனாங்களே எங்க தாய், அவங்க என் வெற்றிக்கு காரணம்னு சொன்னாரு. என் தாய் மட்டும் இல்லப்பா, நான் பள்ளிக்கு போனோனையும் எனக்கு ஆர்வம் எதுல இருக்கு, என் கவனம் எதுல சொல்லுதுன்னு சொல்லி அந்த விதத்துல கல்வி கற்றுக் கொடுத்தாங்களே எங்க ஆசிரியர்கள், அவங்க என் வெற்றிக்கு காரணம்னு சொன்னாரு. அவர் சொன்னதோட மட்டும் இல்லாம கிணத்து கிடவுல தாப்படிச்ச பள்ளியான அரசு பள்ளிக்கு போய் தனக்கு கற்பித்து கொடுத்த ஆசிரியர்கள் கால்ல விழுந்தாரியா. அத்தகைய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் தாயா நான் ஹீரோன்னு சொல்றேன். ஐயா வணக்கம். இன்னொன்னு, நீ அங்க எப்படி அங்க மேல இங்க வந்து கூட பேச, நீ வெளியில வரியா? ரொம்ப குள்ள வா, இப்படி வா வா, செல்லம் பேசு. ஐயா வணக்கம். தாலாட்டு பாடாம தனித்தழுக விட்டவளே, காட்டு வேலைக்கு என்ன கதற விட்டு போனவளே, வயது 10 ஆகும் முன்னே வழி கிழித்தவளே, பள்ளி கூட போனாக்க பணமா குடுக்குறாங்க, இட்டு புத்துணி சரியில்லாம படிப்பெண்ணடி உனக்கு, வாடி வயலுக்கென வம்பு செஞ்ச என் தாயே, மணிக்கணக்கா படிச்சாக்க
பந்தயத்துல பணம் கட்டி ஓட விடுற குதிரைங்களை தான் பெத்தவங்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல பண்பையும் அவங்க எங்களுக்கு கத்து தரதே இல்ல. மார்க் அதிகம் வாங்கிட்டா போதும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. 9 மணிக்கு ஆரம்பிக்கிற ஸ்கூலுக்கு 7 மணிக்கு எங்களை அனுப்பிடுறாங்க. 5 மணி நேரம் நாங்க படிக்கிறதுக்காக 4 மணி நேரம் பஸ்ல போறோம். அதுலயே நாங்க டயர்ட் ஆயிடுறோம். அதுவும் பெரிய பள்ளியில சேர்க்கிறாங்கிற பெருமையில பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஸ்கூல்ல எங்களை சேர்க்கிறாங்க சார். தூரத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்ததுனால தானே சார் இப்போ கோயம்புத்தூர்ல 2 குழந்தைங்களை கொன்னாங்க. அந்த செல்வங்களை கொன்ன மனுஷங்கள ஒருத்தனை போலீஸ்காரங்க சுட்டு கொன்னுட்டாங்க சார். அவனை சுட்டு கொன்ன போலீஸ்காரங்களுக்கு நாம கை தட்டணும் சார். போலீஸ்காரங்களே வாழ்க, போலீஸ்காரங்களே வாழ்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி மாணவர்கள் சார்பா நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன் சார். அற்புதம். உயிரோடு இருக்கிற இன்னொருத்தனை நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால அடிச்சு கொல்லணும் சார். இல்லனா கொதிக்கிற எண்ணெயில போட்டு கொல்லணும் சார். எந்த அளவுக்கு நாட்டில் கொடுமை இன்றைக்கு தலைவிரித்து ஆடி இருந்தால் இன்னைக்கு பொதுமக்கள் சுட்டுக் கொன்றதற்கு கை தட்டுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் இந்த மேடையில் நடந்த இந்த நிகழ்ச்சி படம் பிடித்து காட்டுகிறது. நீ எல்லாருக்குமே சல்யூட் அடிச்ச, இந்த சின்ன வயதில் இந்த பெண்ணுக்கு நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன். இரும்புகளை பாருங்க சார், எங்க போனாலும் ஒரு நேரா ஒரு வரிசையா ஒரு மரியாதையா போகுது. இந்த எறும்புக்கு இருக்கிற அறிவு கூட எங்களை பேசவங்களுக்கு இல்ல சார். ஒரு தியேட்டருக்கு போனா கூட அடிச்சு பிடிச்சுக்கிட்டு தான் டிக்கெட் வாங்குறாங்க. ஒரு பஸ்ல ஏறினா கூட அடிச்சு பிடிச்சுக்கிட்டு தான் ஏறுறாங்க. ஒரு ரேஷன் கடைக்கு போனா கூட அடிச்சு பிடிச்சுக்கிட்டு தான் நிக்கிறாங்க. இப்படி எங்க கண்ணு முன்னாடியே அவங்க நடந்துகிட்டு எங்களை மட்டும் நல்லா நடங்கன்னு எப்படி சார்? எங்களோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கும் போது அவங்க கிட்ட வளர்ந்த நாங்க மட்டும் எப்படி சார் அன்பை கத்துக்க முடியும்? சாலையில விபத்தாகி கிடக்கிற ஒரு மனுஷனை தூக்கி விடாம அவசர அவசரமா கலந்து போற ஈரம் இல்லாத ஒரு சந்ததியத்தான் இன்றைய பெற்றவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. சக மனுஷனை நேசிக்காத படிப்போ பணமோ புகழோ அவமானத்துக்குரியது சார். சார், எல்லா பெற்றோர்களும் நாங்க அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் தான் நினைக்கிறாங்களே தவிர நாங்க ஒரு நல்ல மனுஷனா வளரணும் நினைக்கிறாங்களா சார்? ஒவ்வொரு குழந்தைக்கும் ரோல் மாடலா காந்தியும் நேருவும் பெரியாரும் காமராஜர்ல இருக்கணும்னு அவசியம்
பற்றி விட்டதா? என்னை போன்ற பெண் குழந்தைகள் பிறந்ததும் கள்ளிப்பாலை கொடுக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் மடி நிறைய பால் இருந்தும் கண்டுக்கு தராத தருதலை பசுக்கள். அடுத்த யுகம் நான் இருந்துச்சுன்னா இந்த கள்ளி மரங்கள்லாம் அழியணும் சார். அப்பதான் என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க உயிரோடு இருப்பாங்க. இசையை ரசிக்க பழக்கவில்லை, புத்தகங்களை படிக்க பழக்கவில்லை, இயற்கை தரிசிக்க பழக்கவில்லை, விளையாட பழக்கவில்லை, உடற்பயிற்சி செய்ய பழக்கவில்லை. போர் அடிக்குது என்ற பேர்ல பெற்றோர்கள்லாம் டாஸ்மார்க் பார் தேடிட்டு இருக்காங்க சார். தவறு செஞ்சா எங்களை திட்டுங்க, நல்லது செஞ்சா தோலை தட்டுங்க. இதான் நீங்க செய்ய வேண்டிய கடமை. அதை விட்டுவிட்டு எதுக்கு எடுத்தாலும் எங்க மேல குத்த சொல்றதால தான் நாங்க உங்களை வில்லனா பாக்குறோம், வில்லனா பாக்குறோம், வில்லனா பாக்குறோம். அற்புதமா பேசின இந்த குழந்தை பேசினதுல ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சது. இந்த மாதிரி பெண் குழந்தை கூட பிறந்துட்டாக்கா சில தாய்மார்கள் கள்ளிப்பால் கொடுக்கிறார்கள் என்ற ஆதங்கத்தை இந்த குழந்தை வெளியிட்டது. ஆனால் இந்த குழந்தை படித்த படிப்பால், கொண்ட பிடிப்பால், பேச வேண்டும் என்ற துடிப்பால், அவர் கற்றது கல்விப்பால். அதனால் தான் இவர் இந்த வயதிலேயே அந்த கள்ளிப்பாலை பற்றி இவ்வளவு அற்புதமாக பேசினார். இந்த பெண்ணை நான் உண்மையிலேயே இந்த இளந்தளிரை மனதார பாராட்டுகிறேன். இப்படி கல்வியிலும் படிப்பிலும், இப்படி நாட்டுப்பற்றிலும், இந்த உலக நடப்பை பற்றியும் பிரியம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரியதர்ஷினிக்கு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலும், நம்முடைய SRM பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இவர் மேலும் நன்றாக படித்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு மாணவியாக, இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல பெண்ணாக, நாட்டுக்கு ஒரு கண்ணாக வர வேண்டும் என்பதற்காக 10,000 ரூபாய் காசோலையை இந்த பெண்ணுக்கு வழங்குகிறோம். ஓகே.